ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களோ? இன்றைக்கி என் பையன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுங்கன்னு சொல்லி கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்போடையே 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன், தக்காளி எடுத்துக்கிட்டேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுத்த உடனே வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் போட்டு அதையும் வந்து நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ஆல்ரெடி வதக்குறதுலேயே தக்காளி போட்டதுனால இதுக்கு தக்காளி தேவையில்லை. இது நல்லா வதங்கின உடனே நம்ம வெட்டி தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை எடுத்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கும் போதே கத்திரிக்காய் நல்லா எல்லா பக்கமும் கலர் கோட்டிங் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கல்லுப்பு ஏன் போடுறோன்னு கத்திரிக்காயில் கொஞ்சம் சுவை கூட்டணும் இல்லையா, உப்பு வந்து சேரணும், அதுக்காக கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வதக்குங்க. எல்லாம் வந்து நல்லா பாதி வேக்காடு நல்லா கத்திரிக்காய் வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறும் போது நல்லா கிளறி அந்த உப்பு, மஞ்சத்தூள், மசாலா எல்லாமே ஒன்றாகி அந்த கத்திரிக்காயில் நல்லா உள்ளே வந்து இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணுங்க. நல்லா கொதிய விடுங்க. கத்திரிக்காய் பாதி நல்லா வெந்து ஏற்கனவே நான் வந்து முக்காப்போ தான் நம்ம வேக போட்டிருக்கோம். திருப்பி இந்த மசாலாவெலாம் போட்டு நம்ம பண்ணும்போது அது ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா, உப்பு எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா வெந்து போகும். வெந்து போய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். இறக்கும் போது கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதில் அப்படியே ஊற்றி விட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிட போகிற நேரத்தில் அதை ஒரு வாட்டி கலக்கி விட்டு சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது தாங்க எங்கள் வீட்டில் நான் செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் தான் செய்வோம், இல்லை வேறு மெத்தடில் செய்வோம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் நிறைகுறைகள் ஏதாவது இருந்தால் எப்படி இப்படி இல்லை அப்படி இல்லைன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைடிஷாக வந்து நான் வந்து அரைக்கீரை வந்து ரெடி பண்ணேங்க. அரைக்கீரை பொரியல் பண்ணினேன். நாள் தான் சிறுகீரை கடையில் செஞ்சேன். அதனால் மறாத நாள் அரைக்கீரை வாங்கிட்டு வந்து 4 கட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்தோம். 40 ரூபா ஒரு கட்டு, 10 ரூபா 4 கட்டு வாங்கிட்டு வந்தோம். அதை சுத்தம் பண்ணிவிட்டு பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணி பொரியல் ரெடி பண்ணினேன். நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ மட்டும் போடுறதுன்றதுனால நான் கீரை வந்து ரெடி பண்ணதை நான் போடலை. அடுத்த வீடியோவில் நான் வந்து கீரை எப்படி ரெடி பண்ணினேன்றதை உங்களுக்கு நான் வீடியோவை நான் போடுறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட சாப்பாடு, அதில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அள்ளி போட்டாச்சு. அது கூட கீரை ரெடி பண்ணி வச்சுருந்த அரைக்கீரை பொரியல், அது கூட எங்கள் பையன் வந்து போட்டி அப்பளம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னான். சரி, நான் அதையும் வச்சு சாப்பிட சொன்னேன். அது கூட முட்டை ஆம்லேட் வச்சா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். நான் சாப்பிட்றதுக்குள்ளே அவங்களால முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டான். நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணி கொடுத்தேன்.
சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.